3000த்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். 3000த்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதிலும் கேட்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும். தாய் சேய் நலவர் அனைவரும் பெண்களாக இருக்கிறதுனால ஒரு பாலியல் பாரபட்சமும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு அணுகுமுறையும் இதில் இருக்கு. அதை தீர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை என்பதும் மிகுந்த வருத்தத்துக்குரியதாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். பொது சுகாதாரத்துறையின் கிராம சுகாதார பகுதி சமுதாய நல சுகாதார செவிலியர் சங்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இன்று ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தை, ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அமைப்பின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசிற்கும் பொது சுகாதாரத்துறைக்கும் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். மக்கள் தொகைக்கேற்ப கூடுதலாக ஆரம்பிக்கப்பட உள்ள துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் காலியாக உள்ள துணை சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பதிலாக இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்ய உள்ளதாக ஒரு திட்டம் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்திட்டத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், கிராமப்புற மலைப்பகுதி ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கான மகப்பேறு உதவி திட்டம் இணையதளப்படி 3.0 கொண்டு வரப்பட்டுள்ளதால் இன்னும் அது சீரமைக்கப்படாத நிலையில், போதிய பயிற்சிகள் வழங்கப்படாத ஒரு நிலையில் அந்த மகப்பேறு உதவி திட்டமும் கர்ப்பிணி தாய்மார்கள் பதிவு செய்யும் பணியும் ஒரு குளறுபடிகளும் சுணக்கமும் ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த 3.0வினை முறையாக சீரமைத்த பின்பு, போதுமான பயிற்சி கொடுத்த பின்பு, அதற்கு தேவையான கருவிகளை அளித்த பின்பு அந்த பணியை செயல்படுத்த வேண்டும். அதற்குரிய ஆய்வினை அதன் பின்பு நடத்த வேண்டும். தொடர்ந்து இந்த 3 வருஷமாக இந்த காலி பணியிடங்களை நிரப்புறது, அப்புறம் இந்த மலைப்பிரதேசங்களில் போகக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கோரிக்கைகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. தற்போது 3 வருஷம் ஆகியும் இந்த அரசு அதுக்கான இதை இன்னும் செவி சாய்க்கல. இப்போது அடுத்த கட்டமாக இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2-3 கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. இதை அடுத்து அவங்க செஞ்சு தராத பட்சத்தில் அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இல்லை, அந்த துறையில் கிராம சுகாதார செவிலியர்லேருந்து பகுதி சுகாதார செவிலியர், சமுதாய நல செவிலியர், தாய் சேய் நலவர் அனைவரும் பெண்களாக இருக்கிறதுனால ஒரு பாலியல் பாரபட்சமும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு அணுகுமுறையும் இதில் இருக்குது, வேறுபாடும் இருக்குது. தொடர்ந்து வலியுறுத்தினா கூட அரசு துறையிலிருந்து பதிவேடுகள் வழங்காமல் இருப்பது, நிதி ஒதுக்கப்பட்டும் கூட துணை சுகாதார நிலையங்களுக்கு வாடகை தொகை அளிக்கப்படாமல் இருப்பது, ஏற்கனவே பணிச்சுமை அதிகமாக உள்ள நிலையில் பிற பணியாளர்களுடைய பணியையும் திணிப்பது, குறிப்பாக இந்த இணையதள பணி என்பது களத்திற்கு சென்று கிராமப்புற மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் சுகாதார சேவை அளிக்கக்கூடிய செவிலியர்களின் அத்தியாவசிய பணியை, தாய் சேய் நல பணியை இந்த இணையதள பணி கடுமையாக பாதிப்பிற்குள்ளாக்கியுள்ளது. எனவே அதற்கு தனியாக கூடுதலாக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களை நியமனம் செய்து கிராம சுகாதார செவிலியர்களை முழுமையாக தாய் சேய் நல பணியில் கவனம் செலுத்த வைக்கணும். ஆனால் இது பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சாலும் அது போதுமான அளவில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பதும், அதை தீர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை என்பதும் மிகுந்த வருத்தத்துக்குரியதாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். இந்த முறை கண்டிப்பாக, எனவேதான் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவினை, ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் வலியுறுத்த உள்ளோம். உங்களுடைய வலியுறுத்தல் நடக்காத பட்சத்தில் இந்த ஜாயிண்ட் குழு என்ன செய்ய இருக்கு அடுத்த கட்டம்? இல்லை, இந்த மாதிரி எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக போகிறதுனால கண்டிப்பாக அதிகாரிகள் கேட்பார்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு கேட்காத பட்சத்தில் முதல் கட்டமாக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது என்றும், அதிலும் கேட்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் முடிவு செய்துள்ளோம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.